Hi brothers and sisters, welcome to this new video. மிகப்பெரிய இறக்கத்துக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு ரெக்கவரி கேண்டில் போட்டது. அது தொடர்ந்து இன்னைக்கு மண்டே என்ன நடக்கலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் மார்க்கெட் தொடங்கியது. என்ன நடந்திருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பைரி டேல என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது இல்லாம நாளைக்கு எலெக்ஷன், பீகார் எலெக்ஷன் டே. மார்க்கெட் என்ன ஆகுன்னு சொல்லி உங்கள் யூகத்துக்கு விட்டுறேன். வாரத்துல முதல் நாள் என்ன நடந்துச்சுன்னு தொடர்ந்து பார்ப்போம். 2 கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டு தொடர்ந்து பார்ப்போம். ஒரு பிரதர் வந்து ஓல்டு வீடியோஸ்லாம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஓல்டு வீடியோஸ் வந்து யூடியூப் சில ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தது. நிறைய பேருக்கு அது அதனால ரிமூவ் மீன்ஸ் அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் பண்றது கோடு போடுவாங்க. அதனால ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தை தொடர்ந்து ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்கேன். 2வது கொஸ்டின், மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு வீடியோ போடுங்க. இது ரொம்ப நாளா கேட்டுருக்காரு. அது மிகப்பெரிய அது ஒரு கடல் மாதிரி உள்ள விஷயம். ஏன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாம் அனலைஸ் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் முயற்சி பண்றேன். போடாட்டாலும் வருத்தப்பட்டுக்காதீங்க. அதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஒவ்வொரு டைப்பான ஸ்டாக்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டதுனால ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு, ஸ்பெஷல் நியூஸ். மியூச்சுவல் ஃபண்ட் 15 lakh crore முதல் தடவையா கலெக்ஷன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மணிக்கொண்டர்ல இது வந்திருக்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அசெட்ஸ் கிராஸ் 70 lakh crore. டிஐஸ் அதிகபட்சமா ஏன் வாங்கிட்டு இருக்காங்கிறது இந்த விஷயங்கள் தான் நம்ம புரிஞ்சு போயிடும். சரியா, தொடர்ந்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கு இந்தியா விக்ஸ் 2% கிராஸ் ஆகி 12.3 வந்திருக்கு. INR 88.73 வந்திருக்குது. இன்னைக்கு ஐடி செக்டர் 2% கெயினா இருக்கு. யுஎஸ் கவர்மெண்டோடைய ஷட் டவுன் வந்து முடிவுக்கு வரணும் ஒரு எதிர்பார்ப்பு. 2வது ஃபெட் ரேட் கட்டு கூட எதிர்பார்க்குறாங்க. இதனால வந்து இன்ஃபோசிஸ் இன்னைக்கு அப்பாச்சு. ட்ரெண்ட் வந்து Q2 ரிசல்ட் ரொம்ப மோசமாக கருதப்பட்டோம். 7% டவுனா இருக்கும். அதுவும் நம்ம பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி டவுன்ல ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். அதே மாதிரி எனக்கு ஆதரவளிக்க விரும்புறவங்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கட்டாயம் கிடையாது. எனக்கு ஆதரவளிக்கிற அனைவருக்கும் நன்றி. ஃப்ரைடே க்ளோஸ் 25,492. இன்றைய ஓபன் 25,503. 11 பாயிண்ட்ஸ் மட்டும் கேப் அப் ஆச்சு. 9.15க்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு. இந்த இடத்த பாருங்க, 5 மினிட்ஸ் கேண்டில் மாத்திரம் பாருங்க. 9.15க்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் இன்றைய லோ 25,503. அதுல இருந்து மடன்னு எரிச்சு பாருங்க. 11.25 வரை 25,651. 150 பாயிண்ட்ஸ் அப். அதுல இருந்து வாலட்டிலிட்டி அப்படியே மேல கீழே நடந்தது. அப்புறம் 11.45க்கு 25,579 ஒரு 70 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அப்புறம் 2.25க்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. 25,641. அப்புறம் 3:30 மணிக்கு 25,574 65 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி முடிஞ்சது. இது டே கேண்டிலுக்கு மாற்றிடுறேன். இந்த பெரிய கேண்டில் தான். இப்போ நம்ம பின்னாடி டெக்னிக்கலா அனலைஸ் பண்ண போறோம். நாளைக்கு என்ன ஆகலாம்ங்கிறது பல முக்கியமான தகவலுடன் நம்ம அதை பார்ப்போம். இந்த கேண்டில் தான் ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹேமர் கேண்டில் சொல்லலாம். இது ஒரு கிரீன் கேண்டில்ல ரிஜெக்ஷன் கேண்டில்னு சொல்லலாம். சரி, இதுல வந்து ஓப்பன் 25,503, ஹை 25,653, லோ 25,503, க்ளோஸ் 25,574. 150 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. சப்போர்ட் 25,500, ரெசிஸ்டன்ஸ் 25,700 அண்ட் 25,800. இந்த இடங்கள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கிரீன் கேண்டில் 32, ரெட் கேண்டில் 19. இன்னைக்கு டாப் கெய்னர் இன்ஃபோசிஸ் 2.5% அப், HCL டெக் 1.25% அப், பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.25% அப், விப்ரோ 1.5% அப். ஐடி செக்டர் தான் ஷட் டவுன் முடிவுக்கு வரும். ஏன்னா ட்ரம்ப் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு, அதையும் பார்த்துவோம். ட்ரம்ப் வந்து எல்லாருக்கும் $2,000 கொடுக்க போறாரு. அது என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் வந்து சுப்ரீம் கோர்ட் இது கண்டனம் பண்ணிட்டு $2,000 நான் டிவிடெண்டா கொடுப்பேன், பல ட்ரில்லியன் வசூலாகும் டாரிஃப் மூலியமாக 37 ட்ரில்லியன் டெப்ட் இருக்கு, அதெல்லாம் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே, டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. சரியா, அப்புறம் வந்து இது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ட்ரம்ப் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாருல. இந்த பாருங்க, இந்த வெஜ் பேட்டர்னுக்குள்ளேயே மறுபடியும் இந்த கேண்டில் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. 57,846 டு 58,097, 250 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கேண்டிலுடைய இது வெஜ் பேட்டர்னுக்குள்ள போயிருக்கு. அகைன் வெயிட்டிங் ஃபார் பிரேக் அவுட். கிரீன் கேண்டில் 7, ரெட் கேண்டில் 5. அப்புறம் கோல்டு வந்து ஃபைனலா பிரேக் டூ கொடுத்துருக்கு. இந்த பாருங்க, இந்த ரொம்ப நாளா இந்த இடத்த 54,040 பக்கமா உடைக்க முடியாம இருந்துச்சு. அதை உடைச்சிட்டு ஃபாஸ்டா மேல போயிட்டு இருக்கு. இப்ப 4,083. இதோட லைஃப் டைம் ஹை 4,381. கீழே 3,886 வரை வந்தது. உடைச்சிட்டு மேல போயிட்டு இருக்குது. இந்த இடம் ஒரு 4 கேண்டில் இந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், இது ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். அதை தொடர்ந்து சில்வரும் சேம் அந்த இடத்த
பாட்டத்தை உடைச்சிட்டு மேல போயிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா மேல போகுது. 49.969 அதோட லோ வந்து 45.55 வரை வந்தது. அப்புறம் மேல லைஃப் டைம் ஹை 54.485. சில்வரும் மேல் நோக்கி போய் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே போல யுஎஸ் ஆயில் $60 இடத்துல இருந்துட்டே இருக்கு. பிட்காயின் 98,000 சில்லறைய டச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 1,06,000 அதுவும் கொஞ்சம் மூவ் ஆயிட்டே இருக்கு. அதோட லைஃப் டைம் ஹை 1,26,000 பிளஸ். சரி, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாமே கிரீன். இன்னைக்கு டோ ஜோன்ஸ் 0.5% அப், S&P 500 0.5% அப், நாஸ்டாக் 0.5% அப், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 1% அப், CSE இத்தாலி 1.25% அப், DX ஜெர்மனி 1.5% அப். ஏசியா மார்க்கெட்டை பொறுத்தவரை ஜப்பான் நிக்கி 1.5% அப், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் பிளாட், ஹாங்காங் ஹாங்செங் 1.5% அப், தைவான் 0.25% அப், கொரியா கோஸ்பி 3% அப், SCT காம்போசிட் 0.25% அப், ஜாகர்தா இந்தோனேஷியா பிளாட், சங்கை சைனா 0.5% அப். FIDA ஆக்டிவ் பொறுத்தவரை இன்னும் இது வரல. ஆனா கடைசியா 4,581 கோடிக்கு வாங்கினாங்க. ஆனா எஃப்ஐஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆசையோட பெருமிச்சோட இருக்கும்போது ஏர்டெல்ல வாங்கினதுனாலதான் அது காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த ஆசையும் நமக்கு போயிடுச்சு. மகிழ்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு பார்ப்போம் வாங்க ஆரம்பிக்கிறாங்களா சொல்லி. சரியா, அதே மாதிரி டிஐஸ் அஸ் யூசுவல் நல்லா வாங்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல. ஏன்னு சொன்னா கலெக்ஷன் நல்லா இருந்துட்டு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் கலெக்ஷன். சோ ஆட்டோமேட்டிக்கா மியூச்சுவல் இது டிஐஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஆப்ஷன் செயின் பொறுத்தவரை 25,600 கீழே உள்ள சப்போர்ட்ஸ் 25,500 25,450 இந்த இடம் ஃபுல்லா பாருங்க. 25,450 400 350 300 250 எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா ஹெவியா இருக்கு. அதே மாதிரி மேல் சைடு 25,600 700 750 800 850 26,000 26,100 26,500 எல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. 25,700 அதிகபட்சமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிசிஆர் ரேஷியோ 0.95 நியூட்ரல். கிட்டத்தட்ட மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்பைரி டே, டாட்டா மாறுபடலாம். சரி, அடுத்ததாக சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கல் ஃபைனலா பார்ப்போம். பிபிசி டைரக்டர் ஜெனரல் ரிசைன் அமித் பேக்லாஸ் ஓவர் எடிட்டட் ட்ரம்ப் ஸ்பீச் NDTV அண்ட் ஹிந்துல வந்திருக்கு. பிபிசி டைரக்டர் ரிசைன் பண்ணிருக்காரு. அதுல ஒரு கேப் இருக்கு பிபிசிக்கு, அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரஷ்யா கேப்சர் 3 more வில்லேஜ், உக்ரைன் வில்லேஜ் பிடிச்சதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. உக்ரைன் டான் வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணிருக்காங்க, யூட்டிலிட்டிஸ் ஹிந்துல வந்திருக்கு. அப்புறம் சைனா கிரியேட்ஸ் a new visa competing with US in wooing global tech talent, இந்த ஹிந்துல வந்திருக்கு. அப்புறம் அனதர் இஸ்ரேல் ஈரான் வார் நியூயார்க் டைம்ஸ் வந்ததாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல வந்திருக்கு, வரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சு சொல்றாங்க. அப்புறம் ஈரான் would fire 2,000 at once இஸ்ரேல் டிஃபென்ஸ் ரிப்போர்ட் சொல்றதாக தி வீக்ல ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. ரைட்டா. அப்புறம் குழந்தைகளுடன் சேர்ந்து 2 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஏர் ரைட்ல ட்ரான்ஸ் அட்டாக்ல அல்ஜெசீரால வந்திருக்கு. அப்புறம் 2014 வாரில் கொல்லப்பட்ட பாடி இஸ்ரேலுக்கு ஹமாஸ் ரிட்டர்ன் பண்ணதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. அவங்க 4 பாடியை ரிட்டர்ன் பண்ணதா வந்து சரியா. இப்ப டெக்னிக்கலா நம்ம போயிடலாம். இந்த சார்ட்டை பாருங்க. எஸ், பெருசு பண்ணிடுறேன், இன்னும் கூட பெருசு பண்ணிடுறேன். எஸ், இந்த லைன் எதுவுமே வரையாம இருக்கு. லைன் வரைகிற இந்த இடம் தான். எஸ், இந்த இடம் தான். அதாவது 30 ஜூன் 2025 25,669 இந்த இடம். அதே இடத்துல ரிஜெக்ஷன் இன்னைக்கும் நடந்திருக்கு. இன்னையுடைய ஹை வந்து 25,653. அதே மாதிரி இந்த கேண்டில் பெருசு பண்றேன். 25,669 ஹை. அதே மாதிரி க்ளோஸ் 25,574. 75 பாயிண்ட்ஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, இந்த இடம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு கேண்டிலே 150 பாயிண்ட்ஸ் கேண்டில் தான், ஆனா ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனதுனால கீழே போச்சு. அதே மாதிரி கீழே ரிஜெக்ட் ஆனதுனால மேல வச்சு இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே, 2வது எலெக்ஷன் டே, இதெல்லாம் இருக்கு. ஒரு கன்ஃபியூஷன், வாலட்டைல் அதிகமா இருக்கும். நாளைக்கு கேமை பார்க்கலாம் எல்லாரும். ரைட்டா. அதே மாதிரி 3 நாள் ஃபால் இருக்க 1 2 3 இந்த 3 நாள் ஃபாலுக்கும் மேல இன்னைக்கு மார்க்கெட் வந்து போச்சு. அதாவது இதோட க்ளோஸ் வந்து 25,597 3 நாளைக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு 25,653 வரை போச்சு. அதுவும் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ். சரியா. இப்போ ஒரு இக்கட்டான நடுவுல மாட்டிட்டு இருக்கு. அதாவது மேல போறதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கீழே வர்றதுக்கும் தள்ளப்படுது, சென்டர்ல மாட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி யுஎஸ் மார்க்கெட்டோட இது ஷட்டவுன் முடிய போது, அது ஒரு பாசிட்டிவ். நாளைக்கு வந்து எலெக்ஷன் பாசிட்டிவ், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் கலெக்ஷன் பாசிட்டிவ், இதெல்லாம் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.